வாட்ஸ்அப்பில் பதிவிடுவது தொடர்பாக பாஜகவினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக செயற்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கிறார். ராமச்சந்திரன் பதிவுக்கு நங்கநல்லூர் மண்டல பாஜக செயலாளர் ஜெயக்குமார் என்பவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். தன்னை கேட்காமல் வாட்ஸ்அப் குழுக்களில் பதிவிடக்கூடாது என ஜெயக்குமார் கூறியதால் அந்த இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பாஜக பிரமுகரின் தந்தை இறந்த இறுதிச் சடங்கின் போதும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இருந்தது. தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை வாட்ஸ்அப்பில் பதிவிடுவது தொடர்பாக சென்னையில் பாஜகவினர் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக செயற்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் வாட்ஸ்அப்பில் பதிவிட்டுள்ளார். ராமச்சந்திரன் பதிவுக்கு நங்கநல்லூர் மண்டல பாஜக செயலாளர் ஜெயக்குமார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் ஏற்பட்டுள்ளது. வாட்ஸ்அப்பில் பதிவிடுவது தொடர்பாக பாஜகவினர் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்குவாதத்தின் போது ஜெயக்குமார் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக ராமச்சந்திரன் என்பவர் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை வாட்ஸ்அப்பில் பதிவிடுவது தொடர்பாக சென்னையில் பாஜகவினர் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக செயற்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் வாட்ஸ்அப்பில் பதிவிட்டுள்ளார். தன்னை கேட்காமல் வாட்ஸ்அப்பில் எந்த செய்தியும் பகிரக்கூடாது என ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் இருவருக்கும் இடையே மோதல் உருவாகியுள்ளது. இதனையடுத்து ஜெயக்குமார் போலீசில் புகார் தெரிவித்திருக்கிறார். பாஜக பிரமுகரின் தந்தை இறந்த இறுதிச் சடங்கின் போதும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது. வாக்குவாதத்தின் போது ஜெயக்குமார் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக ராமச்சந்திரன் என்பவர் போலீசில் புகார் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரங்கள் என்ன? உட்கட்சி பிரச்சனையில் சக கட்சிக்காரருக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாரதிய ஜனதா கட்சியினர் இருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை நங்கநல்லூர் நேரு காலனியைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன். இவர் சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக செயற்குழு உறுப்பினர். தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை சமீபத்தில் வாட்ஸ்அப் குழுக்களில், அதாவது பாஜகவினரின் வாட்ஸ்அப் குழுக்களில் பகிர்ந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த பூத் ஏஜென்ட்டுகளுக்கு பணம் தராதது, அதே போல பாக முகவர்களுக்கு பணம் தராதது தொடர்பான தகவல்களை, ஆதங்கத்தை வாட்ஸ்அப் குழுக்களில் பகிர்ந்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த நங்கநல்லூர் பாஜக மண்டல் செயலாளர் ஜெயக்குமார் என்பவர், என்னை கேட்டு ஏன் பதிவு செய்யவில்லை, நீ உன் இஷ்டத்துக்கு பதிவு செய்கிறேன் என கூறி அவரிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாஜக ஐடி பிரிவில் உள்ள பிரசன்னா என்பவரின் தந்தை சில தினங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். அப்போது இறுதிச் சடங்கின் போது இரு தரப்பினரும் அங்கு சென்றுள்ளனர் அந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக. அப்போது ஜெயக்குமார் ராமச்சந்திரனிடம் என்னை கடந்த வாரம் எதற்கு திட்டினாய் என கேட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக ராமச்சந்திரன் பலவந்தாங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதாவது ஜவஹர் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் தூண்டுதலின் பேரில் ஜெயக்குமார் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக சென்னை பலவந்தாங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் நங்கநல்லூர் பாஜக மண்டல் தலைவர் ஜவஹர் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் மண்டல் செயலாளர் ஜெயக்குமார் ஆகியோரை பலவந்தாங்கல் போலீசார் கைது செய்து ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் வரும் 24ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டதை அடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் அடைத்திருக்கிறார்கள். கைதான இருவர் மீதுமே ஏற்கனவே அடிதடி, வழிப்பறி வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது என காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சென்னை அமைந்தகரை, அதே போல துரைப்பாக்கம் பகுதிகளில் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு பணம் தராத தொடர்பாக பாஜகவினர் அடிதடியில் இறங்கி கைது வரைக்கும் சென்றிருக்கிறது. தற்போது உட்கட்சி பிரமுகர்களுக்கு பாஜகவினர் கொலை மிரட்டல் விடுத்து கைதாகி இருப்பது அக்கட்சி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. செந்தில், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.